சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். எப்படியாவது ராஜாங்கத்த பழி வாங்கணுன்ட்டு இங்க போஸ் வந்துட்டு ஆறுமுகத்த ஒரு பகரகையா வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது, கடைசியில இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச சேதுவும், தமிழ்ச்செல்வியும் போஸுக்கும், ஆறுமுகத்துக்கும் சரியான பாடத்த புகுத்துனது பார்க்கும்போது, யாருக்கெல்லாம் புடிச்சிருக்கோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க சேதுவும், ராஜாங்கமும் தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத கூட்டிட்டு போயிட்டு திரும்பவும் இங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இன்னைக்கான பரீட்சை எப்படி எழுதிடும் அப்படிங்கிற மாரி சந்தோஷப்பட்டுட்டு அங்க அவுட் ஹவுஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்பதான் வந்துட்டு எப்படியோ தமிழ்ச்செல்விய பரீட்சைக்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்தாச்சு அப்படிங்கிற மாரி இங்க அப்பதான் ஒரு சைடு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அங்க ரூம்ல வந்துட்டு இங்க கண்மணி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஆறுமுகத்துக்கு எப்பயும் இல்லாத புதுசா இந்த மாரி பழக்கம்லாம் இருக்கு. நேத்து நைட்டு ஆறுமுகம் குடிச்சிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை இவருக்கு முன்னாடியே குடிக்கிற பழக்கம் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாரி இங்க கண்மணி வந்துட்டு ஒரு சைடு ஆறுமுகத்த நினைச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க கண்மணி வந்துட்டு இப்படிலாம் யோசிச்சுட்டு ஒரு மாரி உட்காந்துட்டு இருக்க. அப்பதான் அந்த பக்கமா வந்த மோகனா வந்துட்டு இங்க கண்மணிய பார்த்துட்டு, "கண்மணி உள்ள வரட்டுமா?" அப்படிங்கிற மாரி இங்க மோகனா வந்துட்டு கண்மணிட்ட கேட்க, உடனே அங்கருந்து கண்மணி வந்துட்டு, "வாங்க" அப்படிங்கிற மாரி இங்க கண்மணி கூப்பிட, அங்க மோகனா வந்துட்டு ரூம்குள்ள வராங்க. ரூம்குள்ள வந்துட்டு இங்க கண்மணிகிட்ட வந்துட்டு இங்க மோகனா கேட்கறாங்க, "கண்மணி ஏம்மா ஒரு மாரி யோசனையோட உட்காந்துட்டு இருக்க? நான் நேத்து நைட்டு ஆறுமுகத்த பார்த்தேன். ஆறுமுக தம்பி வீட்டுக்குள்ள வரும்போதே வந்துட்டு ஒரு மாரி குடிச்சிட்டு சுயநலவே இல்லாத மாரி வந்தாரு. ஏதாவது ஆறுமுகத்துக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையாம்மா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க மோகனா கேட்க, அப்பதான் அங்க இருந்த கண்மணி வந்துட்டு, "இல்ல, இல்லம்மா. அப்படிலாம் எதுவும் இல்ல. அவரு நேத்து ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரு. அதான் அவங்க கூடலாம் சேர்ந்து கொஞ்சமா குடிச்சிருந்தாராம். அது வந்து நேத்து என்கிட்ட சொன்னாரு. நானும் வந்துட்டு பார்த்தேன் அவர. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாரி எதுவும் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டாரும்மா. மத்தபடி அவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லம்மா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கண்மணி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் எங்க மோகனா வந்துட்டு கண்மணிய பார்த்துட்டு, "சரி கண்மணி, நானும் வேற என்னமோ ஏதோ சொல்லிட்டு பதட்டமாயிட்டேன். அதான் வந்துட்டு உன்கிட்ட கேட்கலான்ட்டு இங்க வந்தேன். ஏதாவது உனக்கு பிரச்சனை இல்ல, ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லு சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க மோகனா வந்துட்டு கண்மணிட்ட சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க கண்மணி வந்துட்டு ஒரு மாரி யோசனையோட அங்க ரூம்குள்ளயே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க கண்மணி வந்துட்டு ஒரு பக்கம் யோசனையோட உட்காந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் அங்க ராஜாங்க வச்சு குடுத்த கடைய வந்துட்டு இங்க ஆறுமுகமும் வந்துட்டு மூடிட்டு இருக்காரு. மூடிட்ட பிறகு கிளம்பும்போது, இங்க திரும்பவும் வந்துட்டு போஸ் வந்துட்டு ஆறுமுகத்த எதிர்க்க வந்து நிக்க, உடனே அங்க இருந்து ஆறுமுகம் வந்துட்டு இங்க போஸ பார்த்துட்டு, "என்ன போஸ் ஐயா திரும்பவும் இங்க வந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க ஆறுமுகம் வந்துட்டு போஸ பார்த்து கேட்க, அப்பதான் அங்க இருந்த போஸும் வந்துட்டு, "என்ன ஆறுமுகம் என்ன போய் ஐயான்னு திரும்ப கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் மச்சான் தானே உங்களுக்கு. மச்சான்னு உறவோட கூப்பிடுங்க. நேத்து நைட்டு தான் வந்துட்டு என்ன மச்சான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தீங்க. என் தங்கச்சிய வந்துட்டு உங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கோம். அதனால நீங்க எப்பயுமே வந்துட்டு மச்சான்னு கூப்பிடுங்க. போஸ் ஐயான்னு இதுக்கு மேல நீங்க என்ன கூப்பிடக்கூடாது மாப்ள." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஆறுமுகத்த பார்த்துட்டு இங்க போஸ் பேசிட்டு இருக்க. உடனே அங்க இருந்து ஆறுமுகம் வந்துட்டு போஸ பார்த்துட்டு, "சரி மச்சான் நான் கிளம்புறேன். லேட் ஆவுது. கடைய மூடிட்டோம். அதான் கிளம்புறோம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகம் கிளம்பும்போது, உடனே அங்க இருந்த போஸ் வந்துட்டு ஆறுமுகத்த பார்த்துட்டு, "என்ன ஆறுமுகம் அதுக்குள்ள வந்துட்டு போறீங்க? உங்கள தான் பார்த்து உட்காந்து பேசிட்டு போலாம் வந்தேன். இன்னைக்கு வேற பிராண்டு புதுசா ஒரு ஃபாரின் சரக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்களேன் உட்காந்து பேசிட்டு போவோம்." அப்படிங்கிற மாரி இங்க போஸ் கேட்க, அப்பதான் அங்க இருந்த ஆறுமுகம் வந்துட்டு, "இல்ல மச்சான். வேணாம், வேணாம். நேத்தே வந்துட்டு கண்மணி நான் குடிச்சிட்டு போனதுக்கு ஒரு மாரி கோவப்பட்டு பேசிட்டா. கண்மணிக்கும் இதெல்லாம் வேற பிடிக்காதாம். அதனால கண்மணிய வந்துட்டு நான் ஏதாவது பண்ணி கஷ்டப்படுத்த விரும்பல. நான் கிளம்புறேன் மச்சான். நீங்க பாருங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஆறுமுகம் சொல்ல, உடனே அங்க இருந்த போஸ் வந்துட்டு ஆறுமுகத்த பார்த்துட்டு, "என்ன மாப்ள இப்படி பேசுறீங்க? உங்களுக்கோசரம் தான் வந்துட்டு அவ்வளோ தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கேன். சும்மா வாங்க மாப்ள உட்காந்து பேசிட்டு போவோம். ஃபாரின் பிராண்ட் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். களைப்பா வேற இருப்பீங்க. வாங்க." அப்படி சொல்லிட்டு, இங்க போஸ் வந்துட்டு ஆறுமுகம் வேணாம் சொன்னாலும், இங்க ஆறுமுகத்தோட கைய புடிச்சுட்டு, ஆறுமுகத்த கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சு, ஆறுமுகத்திட்டயும் என்னென்னமோ பேசி, இங்க ஆறுமுகத்தையும் வந்துட்டு கடைசியில இங்க போஸ் வந்து குடிக்க வச்சுறாரு திரும்பவும். இங்க ஆறுமுகமும் இங்க போஸ் கூட உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சோனே நெறைய குடிக்க ஆரம்பிச்சுறாரு. அதுக்கப்புறம் இங்க போஸும் வந்துட்டு இங்க ஆறுமுகத்த பார்த்துட்டு மனசுல நெனைக்கிறாரு, இவன் இப்பயே வந்து இவ்வளோ குடிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்பயே வந்துட்டு நம்ம பேச வேண்டியது பேசினா தான் வந்துட்டு இவனுக்கு புரிய வரும். அப்பதான் போயிட்டு வீட்ல நம்ம பண்ண சொல்றத இவன் சரியா பண்ணுவான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க போஸும் வந்துட்டு இங்க ஆறுமுகத்த பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. "என் தங்கச்சி கண்மணி கூட எங்க வீட்லலாம் வந்துட்டு உங்க வாழ்க்கை எப்படி போகுது? எங்க வீட்ல எல்லாரும் உங்கள நல்லா பார்த்துக்கிறாங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க போஸ் வந்துட்டு இங்க ஆறுமுகத்த கேட்க, உடனே அங்க இருந்து ஆறுமுகம் வந்துட்டு, "அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க மச்சான். இதோ என் மாமா ராஜாவும் எனக்கு தனியா கடைய வச்சு குடுத்துருக்காரு. கண்மணியும் என்ன நல்லா பார்த்துக்கிறா. இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன ஒண்ணு நீங்க வந்து நம்ம வீட்ல இல்லையே மச்சான்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஆறுமுகமும் இங்க போஸ பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருந்த போஸ் வந்துட்டு இங்க ஆறுமுகத்த பார்த்துட்டு, "என்ன பண்றது ஆறுமுகம்? எல்லாம் வந்துட்டு உங்க மாமனார் ராஜாங்கத்தால தான் வந்துட்டு நான் இப்போ தெரு தெருவா இங்க சுத்திட்டு இருக்கேன். அவரு தான் வந்துட்டு என்ன வீட்டுக்குள்ள வரவிடாம வெளிய போக சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு ஆறுமுகம், எங்க வீட்டு குடும்பத்து ஆளுங்கள பத்தி உங்களுக்கு ஒண்ணும் சரியா தெரியல. எங்க பெரியப்பா ராஜாங்கமும் வந்துட்டு இந்த ஒரு சின்ன கடை தான் வந்துட்டு உங்களுக்கு வச்சு குடுத்தது பெரிய விஷயமா தெரியுது. ஆனா அவர்கிட்ட இருக்க சொத்துக்கு உங்கள தான் வந்துட்டு அவர் எப்படி தெரியுமா வச்சுக்கணும். அதுவும் அவரோட ஒரே பொண்ணான கண்மணிய நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கேத்த மாப்பிள்ளைன்ற மரியாதையில உங்களுக்கு அவர் என்னலாம் பண்ணியிருக்கணும், அவர்கிட்ட இருக்க சொத்து மதிப்பு. ஆனா இந்த சின்ன கடைய வந்து உங்களுக்கு வச்சு குடுத்துருக்காரு. இதிலயே வந்துட்டு உங்களுக்கு தெரியலையா ஆறுமுகம், உங்கள வந்துட்டு இன்னும்
பாதி மாப்பிள்ளையாவும், பாதி வேலைக்காரனாவும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன் ஆறுமுகம் அப்படிங்கிற மாரிலாம். இங்க போஸ் வந்துட்டு இங்க ஆறுமுகம் குடிச்சிட்டு போதையில இருக்கும்போது, இங்க ஆறுமுகத்த ஏத்தி விட்ட மாரியே வார்த்தைகள விட்டு இங்க ஆறுமுகத்தையும் வந்து ஏத்தி விட்டுறாரு. உடனே அங்கருந்து ஆறுமுகம் வந்துட்டு இங்க போஸ பார்த்துட்டு, "ஆமா மச்சான் நீங்க சொல்றது சரிதான். நான் கண்மணிய கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கும்போதே, அங்க வீட்ல இருக்க சாவித்திரி அம்மா என்ன கூப்ட்டு கீழ டீ ஊத்திக்கிச்சுன்ட்டு வேலைக்கார மாரி என்ன தொடைக்க சொன்னாங்க. நான் அந்த வீட்டோட மாப்பிள்ளைன்ட்டு அவங்க மனசுல இருந்திருந்தா என்ன கூப்ட்டு அந்த டீய வந்து தொடைக்க சொல்லியிருப்பாங்களா கீழ தரையில. நீங்க சொல்றது வந்துட்டு இப்ப தான் எனக்கும் புரியுது. அந்த வீட்ல இருக்கவங்க யாரும் என்ன முழுசா மாப்பிள்ளையா ஏத்துக்கல. ஆனா ஒண்ணு கண்மணி வந்துட்டு எனக்கோசரம் வந்துட்டு அந்த இடத்துல சாவித்திரி அம்மாகிட்ட சண்ட போட்டா. கண்மணி பொறுத்தவரைக்கும் என் மேல அவ்ளோ பாசம் வச்சிருக்கு. ஆனா அந்த வீட்ல இருக்கவங்க தான் வந்துட்டு இன்னும் என்ன வேலைக்காரன்னு நெனச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம். இங்க ஆறுமுகம் வந்துட்டு சாவித்திரி அன்னைக்கு பண்ணத நெனச்சு கோவப்பட்டு, போஸ் சொன்னதையும் உண்மைன்னு எடுத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இங்க பேசிட்டு இருக்காரு. உடனே இங்க போஸுக்கும் இங்க ஆறுமுகம் இப்படிலாம் பேசுறத பார்த்த உடனே, ஆறுமுகம் நம்ம நெனச்ச மாரி நம்ம வழிக்கு வந்துட்டான். இப்ப இத வச்சே வந்துட்டு ராஜாங்க குடும்பத்த எப்படி பழிவாங்குறேன்னு பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க போஸும் திரும்பவும் இங்க ஆறுமுகத்த பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் என்ன ஆறுமுகம் உங்களுக்கு தான் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுல்ல. அவங்க வந்துட்டு கொஞ்சம் கூட உன்ன மாப்பிள்ளையா மதிக்கல. இதுக்கு மேலயே வந்துட்டு நீங்க எதுக்கு வந்துட்டு இன்னும் அவங்களுக்கு பயந்துட்டு பணிஞ்சுட்டு போணும். உங்களுக்கு என்ன தோணுதோ வந்துட்டு நேரடியா அவங்க வீட்ல இருக்க எல்லார்ட்டயும் கேளுங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு அந்த வீட்டோட மாப்பிள. உங்களுக்கு எல்லா அதிகாரமும் அந்த வீட்ல இருக்கு. அதுலயும் நான் சொன்னத மறந்துடாதீங்க. எங்க பெரியப்பா ராஜாங்கம் அவர்கிட்ட இருக்க சொத்து மதிப்புக்கு உங்களுக்கு இந்த சின்ன கடைய வச்சு குடுத்துருக்காரு. அத மறந்துடாதீங்க. அவரும் வந்துட்டு உங்கள இன்னும் முழுசா மாப்பிள்ளைய ஏத்துக்காம வேலைக்காரனா பார்க்குறாரு. நீங்க இந்த மாரி சொத்து மதிப்பு விஷயத்தலாம் வந்துட்டு வீட்ல பயப்படாம பேச ஆரம்பிச்சீங்கனாலே, உங்களுக்கு தேவையானத இங்க கேட்டு வாங்குனது மட்டும் இல்லாம, உங்களுக்கு மரியாதையும் வந்துட்டு வரும். உங்க அக்காவோட வாழ்க்கைய வந்துட்டு நீங்களே பார்த்துக்கலாம். சீக்கிரமா வந்துட்டு உங்க வாழ்க்கைய வந்துட்டு செட்டில் ஆயிடும் ஆரம்பம். நீங்களும் வந்துட்டு இந்த ஊருக்குள்ள பணக்காரனா சுத்தலாம். அதனால சொத்து மதிப்பு விஷயத்துல மாப்பிள்ளன்ற முறையில உங்களுக்கான தேவைய நீங்க கேட்காம இருந்துறாதீங்க அப்படிங்கிற மாரிலாம். இங்க போஸ் வந்துட்டு இங்க ஆறுமுகத்த ராஜாங்கத்துக்கிட்ட சொத்து மதிப்ப பத்தி பேசுங்க அப்படிங்கிற மாரி ஏத்தி விட்டுருக்காரு. அதுக்கேத்த மாரி இங்க ஆறுமுகமும் வந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் வந்து நல்லாவே புரியுது. இப்ப நீங்க சொல்லி தான் வந்துட்டு தெளிவா எனக்கு ஒரு முடிவு எடுக்க முடியுது. இதுக்கப்புறம் அந்த வீட்ல நான் பண்ற வேலைய மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஆறுமுகம் வந்துட்டு இங்க போஸ் கிட்ட சொல்ல, உடனே அங்க இருந்த போஸ் வந்துட்டு, "அப்படி வாங்க ஆறுமுகம். இதுதான் நீங்க. இன்னொரு விஷயத்த வந்துட்டு மறந்துடாதீங்க ஆறுமுகம். கண்மணி வந்துட்டு உங்க பொண்டாட்டி. உங்க பொண்டாட்டிய கண்மணி இருக்க வரைக்கும் அந்த வீட்ல உங்களுடைய மரியாதை வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும். அதனால நீங்க எது பேசறதா இருந்தாலும் கண்மணிய வந்துட்டு உங்க கூட வச்சுக்கிட்டு சேர்த்து வச்சு பேசுங்க. நீங்க ராஜாங்கத்துக்கிட்ட இருக்க சொத்த வாங்கணும், நீங்களும் சொகுசா வாழணும் அப்படின்னா, கண்மணி தான் வந்துட்டு உங்ககிட்ட இருக்க ஒரே விஷயம். எது பண்றதா இருந்தாலும் கண்மணிய வச்சு பண்ணிடுங்க அப்படிங்கிற மாரிலாம். இங்க போஸ் வந்துட்டு ஆறுமுகத்துல பேசிட்டு, இங்க போஸும் அங்கருந்து கிளம்புறேன் அப்படின்னு மாரி சொல்லிட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் இங்க போஸ் பேசுனது மட்டும் இல்லாம, இங்க ஆறுமுகமும் ஏதோ ஏதோ நெனச்சுக்கிட்டு பணத்தாசையில போஸ் வாங்கி குடுத்த எல்லாத்தையும் குடிச்சிட்டு, இங்க போதையிலயும் வந்துட்டு இங்க ஆறுமுகம் இங்க வீட்டுக்கு போறாரு. ஆறுமுகம் வீட்டுக்கு போகும்போது, இங்க வந்துட்டு பேசிட்டே போறாரு. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ராஜாங்க கிட்ட சொத்த பாதி கேட்காம விட போறதில்ல. என்னை ஏமாத்தி இந்த வீட்டோட மாப்பிள்ளைய கூட என்ன மதிக்காம, எனக்குன்னு ஒரு சின்ன கடைய இவங்க வச்சு குடுத்துருக்காங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஆறுமுகமும் வீட்டுக்குள்ளேயே போயிறாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க ரூமுக்கும் வந்து போயிறாரு. ரூமுக்கு போம்போது தான் கண்மணியும் எப்பயும் போல அங்க பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கண்மணி வந்துட்டு ஆறுமுகத்த பார்க்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் போஸும் வந்துட்டு ஈஸ்வரிக்கு கால் பண்ணிட்டு, "அம்மா இப்ப அங்க வீட்ல என்ன நடக்க போகுது மட்டும் பாரு. அங்க ஆறுமுகம் ஒரு பெரிய வேலைய பண்ண போறான் பாரு. இதனால ராஜாங்கத்துக்கு அசிங்கமாக போகுது." ஆறுமுகத்த பார்த்து நெறைய விஷயம் பேசி, அவனுக்கு பணத்தாசைய காமிச்சு, அவன வீட்டுக்கு இப்ப தான் அனுப்பி வச்சேன். இப்ப அவன் வீட்ல வந்து என்ன பண்றான்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாரிலாம். இங்க போஸும் வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்ல, உடனே அங்கருந்து ஈஸ்வரி வந்து சந்தோஷத்துல, "போஸு நீ சொல்றது உண்மையாடா? நீ சொல்ற மாரி அப்படியே நடக்கணும்டா. அந்த ஆறுமுகம் ராஜாங்கத்த எதிர்த்து பேசணும். அத வந்து என் கண்ணால பார்க்கணும் போஸு. ஒரு வேலைக்காரனுக்கு இந்த வீட்ல மாப்பிள்ளையா இடம் குடுத்தா என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது ராஜாங்கத்துக்கு தெரியணும். அந்த ஆறுமுகமும் இதுல சிக்கிட்டு எல்லார்கிட்டயும் அடி வாங்கட்டும். அவனால தான் வந்துட்டு கண்மணிய நான் நெனச்ச இடத்துல கல்யாணம் பண்ணி குடுத்து, அந்த சொத்து மதிப்பெல்லாம் நான் எடுத்துக்கலாம் பார்த்தா, இந்த ஆறுமுகம் குறுக்குல வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இது அவனுக்கும் வேணும். சரி போஸு, நீ ஃபோன வச்சுரு. அங்க வீட்ல என்ன நடக்குதுன்ட்டு நான் பார்த்துட்டு உனக்கு சொல்றேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு போஸ் கிட்ட பேசிட்டு ஃபோனையும் வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ரூமுக்குள்ள திரும்பவும் குடிச்சிட்டு வந்த ஆறுமுகத்த பார்த்த உடனே இங்க கண்மணி கோவப்படுறாங்க. உடனே என் கண்மணி கோவப்பட்டு இங்க ஆறுமுகத்த பார்த்துட்டு, "என்ன ஆறுமுகம் திரும்பவும் என்ன குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? நேத்து தான் வந்துட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்ப என்ன திரும்பவும் அதே பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கண்மணி வந்துட்டு கோவப்பட்டு இங்க ஆறுமுகத்த பார்த்து பேச, உடனே அங்க இருந்து ஆறுமுகம் வந்துட்டு, "கண்மணி நான் குடிச்சது தப்பு தான். ஆனா நான் இப்ப குடிச்சதால தான் எனக்கு தெளிவான ஒரு யோசனை இப்ப வந்திருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஆறுமுகம் பேசிட்டு இருக்க, உடனே அங்க இருந்து கண்மணி வந்துட்டு இங்க ஆறுமுகத்த பார்த்துட்டு, "என்னாச்சு ஆறுமுகம் உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்னா வந்துட்டு நீங்க தெளிவாயிட்டீங்க. தெளிவா இப்போ ஒரு யோசனை உங்களுக்கு வந்துச்சு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கண்மணியும் வந்துட்டு ஆறுமுகத்த பார்த்து கேட்க, அப்பதான் அங்க இருந்து ஆறுமுகம் வந்துட்டு உடனே கண்மணிய வந்துட்டு,
"நீ என் கூட வா, உங்க அப்பாவ பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி இங்க ஆறுமுகம் கண்மணிய கூப்பிட, உடனே அங்கருந்து கண்மணி வந்து, "இப்ப எதுக்கு இந்த நேரத்துல எதுக்கு அப்பாவ பார்க்கணும்னு நீங்க சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கண்மணி கேட்க, அப்பதான் அங்கருந்து ஆறுமுகம் வந்துட்டு கண்மணிய, "கண்மணி கொஞ்ச நேரம் பேசாம என் கூட வாயேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க கண்மணிய வந்துட்டு பொறுமையா அங்க இருந்துட்டு, இங்க ஆறுமுகம் கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்துட்டு அங்க வீட்டுக்குள்ள ஹாலுக்கு இங்க ஆறுமுகம் வந்து கண்மணியோட வந்துர்றாரு. அந்த இடத்துல அங்க அப்பத்தா மட்டும் உட்காந்து பாக்கு போட்டுட்டு இருக்கும்போது, அந்த நேரத்துல தான் கரெக்ட்டா இங்க ஆறுமுகமும் வந்து கண்மணிய கூட்டிட்டு வந்து நிக்கிறாரு. உடனே அங்க இருந்த அப்பதான் வந்துட்டு ஆறுமுகத்த பார்த்துட்டு, "என்ன கண்மணி? என்னடா ஆறுமுகம் இங்க வந்திருக்க இந்த நேரத்துல? தூங்கலையா நீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க அப்பத்தா கேட்கும்போது, அப்பதான் அங்க அந்த ஆறுமுகம் வந்துட்டு ஒரு மாரி சுயநலவே இல்லாம போதையில நின்னுட்டு இருக்க, அவங்க அப்பத்தா வந்துட்டு பார்த்தோனே கண்டுபிடிச்சுர்றாங்க. உடனே எங்க அப்பத்தா எழுந்து நின்னுட்டு, இங்க கண்மணிய பார்த்துட்டு, "என்ன கண்மணி? இவன் என்ன இப்படி இருக்கிறான் ஒரு மாரி? என்னாச்சு இவனுக்கு? நல்லா தானே இருந்தான் ஆறுமுகம். டேய் ஆறுமுகம் என்னடா இது? என்னடா பழக்கம் இதெல்லாம்? குடிச்சிட்டு வந்துட்டு இங்க நின்னு பேசிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க அப்பத்தாவும் ஆறுமுகத்த பார்த்து பேசிட்டு இருக்க. அப்பதான் அங்க இருந்த கண்மணி வந்துட்டு, "தெரியல அப்பத்தா. இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்படிதான் வந்து 2 நாளா குடிச்சிட்டு வந்திருக்காரு. இப்ப வந்து அவர் அப்பா கிட்ட பேசணுமா, அதுதான் வந்துட்டு என்னையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு." அப்படிங்கிற மாரி இங்க கண்மணியும் வந்துட்டு இங்க அப்பத்தா கிட்ட சொல்ல, உடனே வந்து அப்பத்தா வந்துட்டு சன்னாசி வந்து வராரு. சன்னாசி வந்துட்டு இங்க அப்பத்தாட்ட கேட்கும்போது, "என்ன ஆத்தா? என்ன அண்ணன கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லும்போது, உடனே அங்க வந்து அப்பத்தா வந்துட்டு, "ஏன் சன்னாசி ராஜாங்கத்த கூப்பிடு. இந்த ஆறுமுகம் ஏதோ ராஜாங்கத்துல பேசணுமா." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்ல, அதுக்கப்புறம் இங்க சன்னாசியும் வந்துட்டு இங்க ராஜாங்கத்த கூப்பிடுறாரு. ராஜாங்கத்த கூப்பிடவும், அதுக்கப்புறம் அங்க வந்து வீட்ல எல்லாரும் வந்துர்றாங்க. மோகனாவும் இங்க ராஜாங்க கூடயே வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்குதேன்ட்டு ஈஸ்வரி வந்துட்டு கண்டுபிடிச்சுட்டு, இந்த ஆறுமுகம் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸ்வரியும் சித்ரா வந்து கிளம்பி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்பதான் அங்க இருந்த ஆறுமுகத்த பார்த்துட்டு இங்க ராஜாங்க கேட்கிறாரு, "என்ன ஆறுமுகம்? என்ன பேசணும்னு சொன்னியா? என்னம்மா கண்மணி? எதனா முக்கியமான விஷயமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்க வந்த உடனே ஆறுமுகத்தையும் கண்மணிய பார்த்து கேட்கிறாரு. அப்பதான் அங்க இருந்து ஆறுமுகம் வந்துட்டு பேச வர மாரி வந்துட்டு தடுமாறி பேசும்போது, இங்க ஆறுமுகம் குடிச்சிருக்க விஷயம் வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரிய வந்து, உடனே அங்க வந்து சாவித்திரி வந்துட்டு தாமரை கிட்ட, "என்னடி தாமரை இது? இந்த ஆறுமுகம் குடிச்சிட்டு வந்திருக்கான். அதுவும் அண்ணன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கு. உடனே இங்க பக்கத்துல சனாசியும் வந்துட்டு கண்டுபிடிச்சுறாரு. "டேய் ஆறுமுகம் என்னடா இது? என்னடா குடிச்சிட்டு வந்துட்டு அண்ணன் முன்னாடி நின்னுட்டு இருக்க? உனக்கு அவ்வளோ தைரியமாடா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சனாசி வந்துட்டு ஆறுமுகத்த பார்த்து கேட்டு அடிக்க போக, உடனே அங்க இருந்த ராஜாவும் வந்துட்டு, "சனாசி இரு அவன் என்ன சொல்றான்னு கேட்போம். ஆறுமுகம் என்ன சொல்லப் போற? எதுக்கு கூப்பிட்ட இப்போ?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஆறுமுகத்த பார்த்து என் ராஜாவும் கேட்க, அப்பதான் இங்க ஆறுமுகம் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல இங்க சேது வந்துட்டு எதார்த்தமா அங்க வீட்டுக்குள்ள வரவும், "என்ன எல்லாம் கும்பலா இருக்காங்க?" அப்படிங்கிற மாரி இங்க சேதுவும் வந்துட்டு ஆறுமுகம் ராஜாங்கத்திட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருந்த ஆறுமுகம் வந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, நான் யாரு? இந்த வீட்டோட மாப்பிள்ளை. எனக்குன்னு வந்துட்டு இந்த வீட்ல மரியாதை அப்படிங்கிறது அதுவும் இந்த வீட்டோட மாப்பிள்ளையா நான் இருக்கும்போது, எனக்குன்னு வந்துட்டு இந்த வீட்ல நீங்க ஏதாவது பெருசா பண்ணியிருக்கணும். அதுவும் சின்னதா வந்துட்டு ஒரு கடைய மட்டும் என்ன வச்சு குடுத்துருக்கீங்க நீங்க. அது மட்டும் தான் பார்த்தா, இந்த வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு இன்னும் என்ன ஒரு வேலைக்காரனா தான் பார்க்குறாங்க. நான் கண்மணியோட புருஷன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இந்த வீட்டோட மாப்பிள்ளை அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியல. இப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு மாமா. அதனால நான் கண்மணி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னா, நான் சொல்றது தான் என் வீட்ல இருக்க எல்லாரும் செய்யணும். அது மட்டும் இல்லாம, நீங்களும் வந்துட்டு நான் சொல்றத மட்டும் தான் எனக்கு பண்ணணும். நீங்களும் வந்துட்டு ஒரு கடைய எனக்கு வச்சு குடுக்கக்கூடாது. நான் என்ன கேட்கறனோ அது மட்டும் எனக்கு பண்ணுங்க அப்படிங்கிற மாரிலாம், இங்க கண்மணிய வந்துட்டு ஒரு காரணமா வச்சு, இங்க ஆறுமுகம் பேச, உடனே அங்க இருந்து சேது வந்துட்டு வேகமா வந்துட்டு ஆறுமுகம் பேசும்போதே வந்துட்டு இங்க ஆறுமுகத்த அடிக்க ஆரம்பிச்சுறாரு. அடிக்கவும் அங்க இருந்து எல்லாரும் வந்துட்டு இங்க சேது வந்துட்டு தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்பதான் அங்க இருந்து அப்பதான் வந்துட்டு இங்க சேதுகிட்ட, "ஐயா சேது அவன அடிக்காதய்யா. அவன் ஏதோ போதையில பேசுறான்யா. அவன அடிக்காதய்யா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு வழியா இங்க சன்னாசியும் ஆறுமுகத்த அடிக்கும்போது சேதுவ தடுத்து நிப்பாட்டிர்றாரு. அப்பதான் அங்க இருந்த சேது வந்துட்டு ஆறுமுகத்த பார்த்துட்டு, "ஏன்டா என் தங்கச்சியே உனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தது பெருசு. இதுல வேற எங்க அப்பாகிட்டயே வந்துட்டு இந்த மாரி போதையிலேயே வந்து பேசிட்டு இருக்கியா நீ?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்து ஒரு சைடு கோவப்பட்டு இங்க ஆறுமுகத்த கத்திட்டு இருக்காரு. "சேது இவன அடிச்சு என்ன பண்ண போறோம்? இது எல்லாத்துக்குமே காரணம் ஆறுமுகத்துக்கும் கண்மணி கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே தமிழ்ச்செல்வி தானே. அவள நீங்க எல்லாரும் கேளுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லவும், உடனே அங்க இருந்த சாவித்திரியும் வந்துட்டு, "ஆமா மந்திரி நீங்க சொல்றது சரிதான். அந்த தமிழ்ச்செல்விய போயிட்டு உடனே கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு கேளுங்க." அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி ஒரு பக்கமும், ஈஸ்வரி ஒரு பக்கம் சொல்லவும், உடனே அங்க இருந்து மலர அனுப்பி அங்க இருந்து தமிழ்ச்செல்விய வந்துட்டு அந்த வீல் சேரோட கூட்டிட்டு வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் என் தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு வீல் சேர்லயே இங்க வீட்டுக்குள்ளேயே வந்துர்றாங்க. தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு, அங்க நடந்த எல்லா விஷயமும் ஆறுமுகம் இப்படி பண்ணது எல்லாமே வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விக்கு தெரிய வருது. தெரிய வந்துட்ட பிறகு, ஆறுமுகம் அண்ணன் வந்துட்டு இப்படி பேசுற ஆளே கிடையாது. அவர யாரோ வந்துட்டு பேச சொல்லி தூண்டி விட்டுருக்காங்க. அதான் வந்துட்டு அவரு இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. அங்க ஆறுமுகத்த இங்க தமிழ்ச்செல்வி கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க ஆறுமுகமும் தமிழ்ச்செல்வி கிட்ட வந்துட்ட பிறகு, இங்க தமிழ்ச்செல்வி ஆறுமுகத்த பார்த்து கேட்கறாங்க, "அண்ணா உண்மைய மட்டும் சொல்லுங்க. நீங்க வந்து இப்படி பேசுற ஆளே கிடையாது. உங்களுக்கு இந்த வீட்ல யார் என்ன குறை வச்சா? உங்கள நல்லா தானே பார்த்துக்கிறாங்க. அதுவும் கண்மணி மாரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கிறத நீங்க குடுத்து வச்சிருக்கணும். இப்படி இருக்கும்போது, உங்கள குடிக்க வச்சு யார் இப்படிலாம் பண்ணா? யார் இப்படிலாம் பேச சொன்னா? எனக்கு தெரியுண்ணே. நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்க. இப்படிலாம் பண்ண மாட்டீங்க. உண்மைய மட்டும் சொல்லுங்கண்ணே. யாரு உங்கள இப்படிலாம் பண்ண சொல்லி தூண்டி விட்டது?" அப்படிங்கிற மாரிலாம்
இங்க தமிழ்ச்செல்வி கேட்கவும், இங்க தமிழ்ச்செல்வி மேல இருக்க மரியாதைல தமிழ்ச்செல்வி அம்மா தான் வந்து நம்ம கல்யாணமே பண்ணி குடுத்தாங்க. இவங்க கேட்கும்போது சொல்லாம இருக்க முடியுமா சொல்லிட்டு, போஸ் தான் வந்து 2 நாளா என்ன பார்க்க கடைக்கு வந்தாரு. கடைக்கு வந்துட்டு என்ன குடிக்க வச்சு என்னென்னமோ பேசி, இப்படிலாம் பேச வச்சுட்டாரும்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவரு சொல்லி தான் வந்துட்டு ஏதேதோ நான் புத்தி கெட்டு போய் இப்படிலாம் பேசிட்டேன் அப்படிங்கிற மாரிலாம். ஆறுமுகமும் பேசுனது எல்லாத்துக்குமே தமிழ்ச்செல்விகிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறம் அங்கருந்து தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு எல்லார் முன்னாடியும் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே காரணம் போஸ் தான். போஸ் தான் வந்துட்டு இந்த வீட்ல பிரச்சனைய உண்டாக்கணுன்ட்டு இவர குடிக்க வச்சு இந்த மாரிலாம் பேச வச்சிருக்காரு. அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு ஆறுமுகம் வாயால உண்மைய வர வச்ச உடனே அங்க இருந்த சேது வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "சின்னம்மா எங்க இருக்கான் அவன் போஸு? இன்னும் அவன் ஊருக்குள்ள தான் இருக்கானா? அவன் ஊர விட்டு வெளியில போகலையா? ஊருக்குள்ள இருந்துட்டு அவன் குடும்பத்துக்குள்ள இந்த மாரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கானா? அவன் எங்க இருக்கான் சின்னம்மா? இப்ப சொல்லுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு கோவப்பட்டு இங்க ஈஸ்வரிட்ட கேட்கவும், உடனே ஈஸ்வரிக்கு வந்துட்டு பதட்டமாயிடுது. சேது இருக்க கோவத்துக்கு போஸ் ஏதாவது பண்ணிற போறான். போஸ் எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு, இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு இங்க சேதுகிட்ட, "எனக்கு தெரியல சேது. நான் போஸ் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. போஸ் எங்க இருக்கான்னு எனக்கே தெரியாதுப்பா. அவன் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல சேது. அவனுக்கோசரம் உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சேது." ஈஸ்வரி வந்துட்டு இங்க சேது கோவப்பட்டு பேசுனதுக்கு, இங்க போஸுக்காக இங்க சேதுகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்த ராஜாவும் வந்துட்டு இங்க சேதுகிட்ட, "சேது விடு. போஸ் இன்னும் வந்துட்டு வராமலா போயிட போறான். அவன் வரும்போது பார்த்துக்கலாம்." அதுக்கப்புறம் தான் அங்க இருந்த சேது வந்துட்டு ஆறுமுகத்த பார்த்துட்டு, "இங்க பாரு ஆறுமுகம், உனக்கு இதான் கடைசியா இருக்கணும். போஸ் ஏதாவது சொல்லிட்டான், அது பண்ணிட்டான்ட்டு நீ இங்க வந்துட்டு ஏதாவது அப்பாகிட்டயோ, வீட்ல யார்கிட்டயோ ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படின்னா, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் தங்கச்சி கண்மணிய பார்த்துட்டு, கண்மணியோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கைய மட்டும் பாரு. இல்ல அப்படின்னா நான் எப்பயும் ஒரே மாரி இருக்க மாட்டேன் ஆறுமுகம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு இங்க ஆறுமுகத்த மிரட்டி விட்டுறாரு. இங்க கூடவே இங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு ஆறுமுகத்துக்கு திரும்பவும் இந்த மாரிலாம் நடக்காம பார்த்துக்கோங்கண்ணே அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு அங்க வீல் சேர்ல உட்காந்துட்டு இங்க ஆறுமுகத்துக்கிட்டயே சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஆறுமுகம் வந்துட்டு, "எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்துட்டு இந்த மாரி நிலைமையில இங்க வந்து இப்படி பேசியிருக்க கூடாது. நான் பண்ணது தப்பு தான். இதுக்கு மேல அப்படி நடக்காம பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க ஆறுமுகமும் வந்துட்டு அங்க கண்மணிய கூட்டிட்டு அங்க இருந்துட்டு கிளம்பிறாரு.